வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு நெல்லிக்காவில் ஜாம் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெல்லிக்காவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெல்லிக்காவில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஒரு காட்டன் துணியால் நல்லா இது மாதிரி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காவை நல்லா தொடச்சிட்டு இட்லி பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த கப்பால 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதம்லாம் தேவையில்லை. இப்ப வெல்லம் கரைஞ்சாச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்ப இத பிளேட்ல மாத்திக்கலாம். இப்ப நெல்லிக்காய் நல்லா ஆறி இருக்கு. இது உள்ள இருக்க கொட்டையை எடுத்துட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜார்ல இதை மாத்திக்கலாம். இப்ப தண்ணி இல்லாத இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காத நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த வெள்ளை கரைசலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்ப நம்ம அரைச்ச நெல்லிக்காய் விழுத இதுல கலந்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா சுக்கு, 2 ஏலக்காய், இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்ப பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ அரைச்ச பவுடரை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வானல்ல ஒட்டவே இல்லை பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி ஜாமா நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் வேணான்னு சொல்லாத சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி நெல்லிக்காவை ஜாமா ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.